தோழீர தொட்டில் கட்டி தொட மேல நடபரத்தி நாலு ஒரு மேனியுமா எப்பொழுது ஒரு வண்ணமுமா ஓட்டி வரப்பாரா உடலியல் அனைவருக என்ன வர வாஜகமத்து தியாத்தி வரப்பாரா தியாகவல் அனைவருக பாலுடி ஜீராட்டி பாலுடி ஜீராட்டி மகன பக்குவம் வளப்பாரா அடி வளர்ந்து வரும் வாஜகமுத்த எம்மாடவனர் மாடி பிள்ளை மகிமையோடு வளர்க்கும் போது யாரும் வாசகமுத்த யாரும் அந்த குழந்தையில அப்பேர் வெட்ட மகனாகிய வாசகமுத்த 6 மாத பிள்ளையில அந்த நீலவண்ணார் புரதமங்கைக்கு ஒரு பெண்மக பிறந்த அவ பேரு சாத்தி பெண்ணு. அதே நேரத்தில் செம்பரா குடும்பனுக்கு ஒரு மகா பிறந்த அவ பேரு சோனமுத்தா. இந்த 6 மாத பிள்ளையில என் அரும மகனான வாசகமுத்த நீலவண்ணாரும் புரதமங்கையும் தங்கச்சி மகனை நம்ம தத்தெடுத்து வளர்ப்போம் செல்லவன வாசகமுத்த அந்த தாளகுடி பூத பாண்டி அந்த தாளகுடி நகரத்தில ஏன் நீலவண்ணாருட வீட்டிலதான் வீட்டிலதான் எங்க வாசகமுத்து அவன் வளர்ந்து வாரா வீட்டிலதான் அந்த தாய் மாமா இடமதியில அரும மகனான வாசகமுத்து படியாதே பாடமெல்லாம் படித்து வாரா வாசகமுத்து கல்லாத கல்வி எல்லாம் வாசகமுத்து அவன் கட்டுடனே கல்வி எல்லாம் அப்பேற்பட்ட தாளகுடி பூதப்பாண்டி நீலவண்ணார் மாமா இடத்தில மாந்திரிக தொழில படிக்கார ஐயாவான வாசகமுத்து தச்சு கழிக்கிறது களவு ஓன பொருளை மீட்டு கொடுக்கிறது வருங்குருவி சொல்லுவது சாந்தி கழிப்பு இப்படி மாந்திர மய தொழில் எல்லாம் படிச்சவர் நீலவண்ணார் தன்னுடைய மருமகன் வாசகமுத்துக்கு எல்லா தொழிலையும் சொல்லி கொடுத்தாரு. தன்னுடைய மருமகன் வாசகமுத்துக்கு உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சிதம்பர அச்சரத்தை வரைஞ்சி வலது தொடையில அந்த சக்கர மந்திரத்தை வலது தொடையில பதிச்சு வச்சா அந்த நீலவண்ணாரு அப்படி மாந்திரம் படித்துக் கொண்டிருந்தது ஒரு மாந்திர மூர்த்தி என்று பெயர் வாங்கினாரு. அப்படி மாந்திர மூர்த்தியாக வாசகமுத்து தாளகுடி பூதப்பாண்டி ஊர்ல இருக்க அந்த நீலவண்ணார் புரதமங்கை பெத்தமவதான் சாத்தி பெண்ணு. அந்த சாத்தி நல்ல பெண்ணால் சாத்தி பெண்ணால வாசகமுத்துக்குத்தான் நால்வாத்து தினம் குறித்து நல்லது என எதிர்பார்த்து வைகாசி மாத்தை வளர் பிற திங்களில் சாத்தி பெண்ணால வாசகமுத்து மன்னனுக்கு மாலையிட்டு கொடுப்பார். அங்க மாலையிட்டு அவனை மாலையிட்டு மனமுடித்து மன்னனான மாந்திரமூர்த்தி அவர் மனைவி சாத்தி பெண் மன்னவனும் தேவியும் மகிழ்ந்து கூடி இருப்பார். தாளகுடி ஊரில்தான் கணவனும் மனைவியும் கணவனும் அங்க கலந்து கூடி இருப்பார்.
ஜனமதியில ஏழு ஒரு பச்சரி யசமா செம்பரா குடும்பம் பெற்றது ஒரு திருமவதாய் அருமம் அவ சோனமுத்து 16 வயதாச்சு பக்குவதி பெண்ணா பூத்தால நிறைஞ்சால சோனமுத்து பெண்கொடியா அவ புஷ்பவதி பெண்ணா அந்த சோனமுத்து பெண்கொடியா 16 வயதிலா பக்குவதி பெண்ணுமானா அவ பூத்து நிறைஞ்சி இருக்கா புஷ்பவதி பெண்ணுமானா அள்ளி மலர் பூத்தது போ ஐயா பூத்தது அழகு மங்க பூத்திருக்கா அந்த அழகு மங்க பூத்திருக்கா அந்த செம்பரா குடும்பனுக்கு பெற்றதொரு திருமகளா செல்லம் அவ சோனமுத்து அவ பூத்திருக்கு நாளையில பெண்ணை காண பெண்ணழகு பேட உண்ட மகிழல முன்னழகும் பின்னழகும் முன்னழகும் பின்னழகும் அவளுக்கு முகத்தினுட திருவழகும் போட் போட் அவ முகத்தினுட ஒரு மவா திருமவா மகள் செல்ல திருமகளான சோனமுத்து போத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாக இருக்காள் இந்த செய்தி செம்பரா குடும்பனுக்கு தெரிஞ்சு வச்சு ஏ மகா பூத்த செய்தியை தெரிஞ்சு தம்பி மாற பூரா கூப்பிடுவோம் ஏ முருகாண்டி ஏ சுப்பா ஏ குப்பா ஏ முத்தியா எல்லா குடும்பமும் வாங்கப்பா ஏ எனக்கு ஒரு மவா திருமவா சோனமுத்து இருக்காள 16 வயசுல பூத்து நிறைஞ்சு புஷ்பவதி ஆயிட்டாடா இருக்காப்பா ஏ என் மவா ஒரு மவா சடங்க ஆமா இந்த 7 கிராம மக்களும் வேக்கும் அளவுக்கு செய்யணும் பாத்துக்கோ அதனால சடங்க அதானே போடுன்னு போடணும் பாத்துக்கோ அப்படின்னு 7 ஊருக்கு நிகழ்ச்சி கொடுங்க ஆமாப்பா ஆடல் பாடல் கரகாட்டம் ஆமா வைக்கணும் எல்லா நிகழ்ச்சிக்கும் அட்வான்ஸ் கொடுங்கப்பா ஏ என் மவளுக்கு சடங்கு கழிக்கணும் பந்தல் இல்லடா போனோம் பந்தல்லாம் மெயின் அதானே பந்தல் ஓடுறதுக்கு மாத்து கொடுக்கணுமே ஏ அவனை கூப்பிடு முதல்ல ஏ மாடவண்ணாரா வாப்பா என் மவா சோனமுத்து பூத்து நிறைஞ்சு புஷ்பவதி பெண்ணா இருக்கா என் மவளுக்கு சடங்கு கழிக்கணும் பாத்தியா ஊர்ல உள்ள மாத்து துணியெல்லாம் ஓண்டதானே இருக்கு ஆமா ஒருவ வந்து இந்த 7 ஊர்லயும் பந்தல் போடுறது பொறுப்பு உன்னுடைய பொறுப்பு அதானே அப்படின்னு ஆமா செம்பரா குடும்பம் மாடவண்ணாட்ட சொன்னார் உடனே எஜமான் சொல்லவும் காப்பிட்டு அதானே ஆட்டையா நம்ம 7 ஊருக்கு நான் பந்தல போட்டுறேன் ஐயா அப்படின்னு சொல்லி அந்த மாடவண்ணாரும் மாடி பிள்ளையும் சோனமுத்தாருடைய சடங்கு முறை கழிக்கக்கூடிய நாளில ஐயா இட்டார பந்தலத்தான் சிங்காரம் அந்த சோனமுத்த சடங்குல பந்தல் ஆனகொட்ட பந்தல் குதிரை கொட்ட பந்தல் டீப் லைட் சீரியல் எல்லாம் மினுங்குது ஐயா அப்படி பந்தல் 7 ஊருக்கும் போட்டுட்டாரு இந்த மாடவண்ணாரும் மாடி பிள்ளையும் போட்டிருக்கார்கள் 7 ஊருக்கும் போட்டாங்கல்ல போட்டார்கள்
ஏழு ஊருக்கும் பந்தல் ஓட்டதுல ஒரே ஒரு இடத்துல மாத்து குறைவாயிடுது. அது எங்க மாத்து குறைஞ்சிருச்சு? ஈசான பார்வையில ஒரு மாத்து கம்மி. ஊரை சுத்தி பந்தல் ஓட்டாரு மாடவண்ணாரு, ஈசானைய மொழியில ஒரு மாத்து கம்மி ஆயிடுது. கம்மியாயி போச்ச. அப்ப ஏழு ஒரு செம்பரா குடும்பனும் ஏழு ஒரு மக்களும் சேரன்னு பந்தல் எல்லாம் சுத்தி பாக்காங்க. பந்தல் எதுவும் பழுது இருக்காப்பா? பழுது எதுவும் தெரியலன்னு பந்தல சுத்தி பார்த்துட்டு வராங்க. அந்த முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு பாத்துக்கிட்டு வராங்க. பழுது பார்த்துட்டு ஏழு ஊருக்கும் பார்த்துட்டு வராங்க. பாத்துக்கிட்டு வராங்க. கடைசி ஈசானிய மொழிய பாக்காங்க. அங்க ஒரு குறை இருக்க. ஒரு மாத்து குறவு இருக்கப்பா. இருக்க. கூப்பிடுடா மாடவனார. அவனை கூப்பிடு முதல்ல. மாடவனார. ஏப்பா எல்லா ஊர்லயும் நல்ல முறையில பந்தல போட்டியா? போட்டியாப்பா. கடைசி ஒரு மாத்த கட்டாம விட்டுட்டிய ஈசானிய மொழியில. கட்டாம விட்டுட்டிய. அவன் ஜெலதார மாடவனார ஐயா செம்பரா குடும்பம் ஊர்ல இருக்க மாத்தலாம் கொண்டாந்து உங்க தங்கச்சி மவா கல்ய சடங்குல கொண்டாந்து கட்டிட்டேன். ஆனா எனக்கு இப்ப மாத்தி கொடுத்து கூட எங்களுக்கு துணி கிடையாது. கிடையாது ஐயா. ஒரு மாத்து குறதுனா என்ன ஐயா? அதுல என்ன ஐயா? அதுல என்ன பிளமோசம் வந்துரும் உங்களுக்கு? அவன் சொல்லுதாரு மாடவண்ணாரு ஐயா, ஐயா இவ்வளவு காலம் உங்களுடைய ஆளுமைக்கு கட்டுப்பட்டு நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சோம், செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஈசானமத்து குறைஞ்சதுனால நீங்க எதுவும் வருத்தப்படியாதீங்க. படாதங்க ஐயா. எல்லா காரியம் நடக்கிற இடத்துல ஒரு கந்திரிச்சிக்கு ஒரு இடம் இருக்கட்டுமே. கண்டிப்பா இருக்கணும். இல்ல எல்லா காரியம் நடக்கையில ஒரு கந்திரிச்சிக்கு ஒரு இடம் இருந்ததுன்னா அது அப்படி பேருமில்ல, அப்படி விளையிருமில்ல ஐயா. அப்ப சொல்லுதானே செம்பரா குடும்பம் ஈசான மூலையில ஒரு மாத்து குறைவு. அந்த மாத்தனி கெட்ட போறியா இல்லையா? போற நைனா உடுத்தி மாத்தி கெட்டதுக்கே ஒரு துணி இல்லாம இருக்க மேல அங்க எங்கோடி வந்து கெட்ட ஐயா. வாடவண்ணாரா உன் பொண்டாட்டி சேலையை அவுத்தாந்து கட்டுடா. பாய் மண்ணை எப்படி கேட்டான் பாத்தியாடா? பொண்டாட்டி சேலையை அவுத்து கெட்டுன்னு சொன்ன உடனே மாடவண்ணாரானவே செம்பரா குடும்பம் முன்னால மணவருத்தாடையோ கண்களங்கி புலம்பிக் கொண்டு வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு தவறோ மாடி பிள்ளைக்கு அப்பா மன்னவரை மணவாள் மணவருத்த அடைஞ்சதென்ன என்னமில்லா திருநாளா. சீக்கிரம் ஆறி இருக்குமே. நாவால சுட்ட உண்ணுனா அழிஞ்சாலும் தீராது மாறாது. நான் 7 ஊர் கிராமத்துக்கு இருந்த மாத்தெல்லாம் கொடுத்து பந்தல் போட்டேன். நம்ம செம்பரா குடும்பம் தங்கச்சி ஜோனமுத்தாளுடைய சடங்குக்கு அந்த 7 செம்பரா குடும்பனுடைய தங்கச்சியான ஜோனமுத்தா சடங்கு பந்தல்லாம் போட்டேன். நம்ம ஈசானிய மூலையில ஒரு மாத்து குறைவிடுது. போச்சு. அத கண்ட செம்பரா குடும்பம் ஈசான மாத்து குறைஞ்சாயினடவும் பொண்டாட்டி சேலை அவுத்து கேட்டுன்னு சொல்லிட்டான். அதனால என்ன அடிச்சாலும் அடிச்சிருக்கலாம், என்ன அவமானமா பேசிட்டான். நம்ம என்ன கொன்னாலும் கொண்டு இருக்கலாம் குளங்குத்தி பேசிட்டார் செம்பரா குடும்பம். நான் இருந்தாலும் இழப்ப இறந்தாலும் குத்தம் இல்லையம்மா. மாடவண்ணார் மாடி பிள்ளை மணவருத்த அடையும் போது அந்த மந்திரமூர்த்தியான எங்க ஆனலக வாசகமுத்து அவன் பொண்டாட்டி சாட்சி பண்ணியும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த சேந்தி நகர் ஊருக்கு வரும்போது அம்மா அப்பா அழுது புலமு நிலைமைய வாசகமுத்து பாத்துக்கிட்டாரு. அம்மா அப்பா நாங்க 2 பேரும் கல்யாணம் முடிச்சு புதுமண தம்பதியா நீங்க தானே பிறந்த இடத்துக்கு வாரோம். நீங்க ஏன் இருந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? என்ன நடந்தது சொல்லி மேடவனாத்த கேக்காரு. எங்க ஐயா வாசகமுத்து மந்திரமூர்த்தி கேட்டார். எப்பா நீனும் ஆத்திரக்காரன் கோபக்காரன் குணத்துல
முன்கோவக்காரன் ஒரு விஷயத்தை சொல்லுதலி பொறுமையா கேளு. கேட்கணும்பா. நம்ம ஊருக்கெல்லாம் நைனாவா இருக்காரு செம்பரா குடும்பம். ஆமா. அவருக்கு ஒரு மவா இருந்தா சோனமுத்தா சடங்காயிட்டா. ஆமாப்பா. புஷ்பவதி பெரிய மனுஷியா இருக்கா. இருக்காப்பா. அவருக்கு ஊர்ல உள்ள மாத்தெல்லாம் கொண்டு வந்து பந்தல போட்டேன். கட்டிட்டேன். ஈசானிய மூலையில ஒரு மாத்து கம்மி ஆயிடுது. ஆமாப்பா. அத கோவத்துல அந்த செம்பரா குடும்பம் பொண்டாடி சேலையை அவுத்து கட்டி என்ன பார்த்து மானப்பங்கம் படுத்திட்டாரு. அம்மா சேலை கட்ட சொல்லிட்டான்பா. பெத்ததாய் சேலையை கேட்காரப்பா நான் என்னப்பா செய்யப்பா சொல்றாரு. வாசகமத்த மந்திரம் படிச்சவர்ல நீங்க கவலைப்படாதீங்க. கவலைப்படாதங்க. என்ன நெஞ்சலத்தை இருந்தா செம்பரா குடும்பம் எங்க ஆத்தா சேலையை அவுத்து காட்டிருப்பாரு. நான் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இனிமேல் நான் பாத்துக்கிட்டேன். அப்படின்னு சொல்லி எங்க ஐயாவான மந்திரமூர்த்தி வாசகமுத்து ஏன் சிறு சொலவ எடுப்பார். சிறு சொலவ கையில் எடுத்து சிதம்பர அச்சரத்தை சிறு சொலவில் எழுதுவார். மாந்திர மகிமையால் ஈசானிய மூளையில மந்திரமூர்த்தி ஆனவேரும் மாந்திர சட்டியில அவர் மாத்தத்தான கெட்டுதா. அவர் மாத்தத்தான அப்படி மாத்தத்தான கெட்டி வைத்தோ அன்னையத்தே நமதியில ஏழு ஒரு பச்சேரி யசமா செம்பரா குடும்பம் பெற்றது அவளுக்கு தான் தலைக்கு தண்ணி ஊத்துவா. சோனமுத்து பெண்ணாரு ஏ சடங்கு முறை அப்படி சடங்கு முறை கழிச்ச போது அன்னைக்கு நினைக்காரு எங்க ஐயாவான வாசகமுத்து வண்ணமுத்து மாந்திரமூர்த்தி நினைக்காரு நம்ம ஆத்தால மானப்பங்கமா பேசின செம்பரா குடும்பம் விடக்கூடாது. பழிக்கு பழி வாங்கணும் என்று எண்ணம் கொண்ட எங்க வாசகமுத்து ஐயாவான வண்ண கருப்பேன் என்ன நினைக்காரு தெரியுமா? நினைக்காரு ஐயா இவளை சும்மா விடக்கூடாது. இவனுடைய தங்கச்சி. ஆமா தங்கச்சிய இந்த செம்பரா குடும்பம் அவளை விடக்கூடாது என்று மறுநாள் காலையில மன்னரான வாசகமுத்து அம்மா அப்பா கூடாரு. அப்பா ஏன் மாட பண்ணாரா இன்னும் வேலு போய் நீங்க தாமிரபரணியில கூட்டு பண்ண பக்கத்துல போய் செலவு தொழில் செய்ய வேண்டாம். நீங்க செய்ய வேண்டாம். இன்னமே நான் பாத்துக்கிட்டேன் மந்திரமூர்த்தி அப்படின்னு சொல்லி இங்க மந்திரமூர்த்தி அந்த அழுக்கு பொட்டணத்தை தோதல போட்டாரு. பஞ்ச கல்யாணிய பத்துதாரு. அதுக்கு ஆத்துக்கு ஆறாறு கூட்டு பனைக்கு அந்த தாமிரபரணி நதிக்கரையில அந்த தாளையடி குச்சியில பக்கத்துல வவ்வாலு கசத்துல அவர் எப்படி செலவு செய்வாரு? செய்ய மாட்டார்ல. மாந்திரம் படிச்சவர்லானே அவர் மாந்திரத்தால படிப்பாரு. அவர் எப்படி செலவு தொழில் செய்வாரு? செய்ய மாட்டார்ல. மாந்திர சக்தியில 27 கணபுதத்தை உண்டு பண்ணுது. யாவதாரியோ ஒரு கணபுதம் என்ன செய்தி ஒவ்வொரு மணி எடுக்கு. அதான பார்த்தேன். ஒரு கிணறு பூதம் என்ன செய்தி துவைக்கி. ஆமா ஒரு கிணறு பூதம் என்ன செய்தி கொண்டு போய் ஆமா காயப்போடுது. இப்படி பூதங்களெல்லாம் இருந்து எங்க வண்ணமத்துக்கு வாசகமத்துக்கு ஏவல் பணி செய்ய அப்ப வண்ணமத்து வாசகமத்து வாந்திரமத்து எங்க வண்ண கருப்ப நினைக்கார். என்ன நினைக்காரு? இவன் வீட்டுக்கு போனமே போனோம்ல சோனமுத்தான நேரில் பார்க்க வேண்டாமா? முகத்தை பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி சடங்கு கழிச்ச மறுநாள் என்ன செய்தாரு? அந்த சடங்குல கழிச்ச புடவை இருக்குல்லண்ணே புடவை பட்டு சடங்கு சேலைய வாங்கிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி ஐயாவான வண்ணமத்து கால பொழுததில கதிர் அவன் ஒதிக்கும் போது ஆளுக்கு பொட்டனத்தை வண்ணமுத்து கையில் எடுத்து செம்பரா குடும்பம் வீட்டுக்கு தான். செம்பரா குடும்பம் எங்க வண்ணமுத்து வாரா ஏ வண்ணமுத்து அந்த அரண்மனை வாசலில அண்ணமோ அண்ணம் என்று கஞ்சியோ கஞ்சி என்று அழுக்கு இருந்தா தந்துடுங்க. ஓ நைனா செம்பரா குடும்பம் ஐயா நான் அந்த மாடவண்ணாரு மகன் வந்திருக்கேன். நேற்று நடந்ததுல சடங்கு அந்த சடங்கு பட்டுப்புடைய கொடுங்க. எங்க அம்மாவும் அப்பாவும் செலவு தொழில் செய்துக்கு என்ன அனுப்பி வச்சுட்டாவோ அப்படின்னு சொன்ன உடனே 7 ஒரு வச்சேரிக்கு எச்சமா செம்பரா குடும்பம் அவங்க அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து
ஆமா பச்சேரியை விட்டு ஆமா விவசாயம் பார்க்கறதுக்கு காட்டுக்கரைக்கு வந்துட்டாங்க. வந்தாச்சு வந்தாச்சு. அங்க யாரு இருக்கா? சோனமுத்து மட்டும் ஒத்தையில இருக்கா. இருக்கானே சோனமுத்து. இவ வாசல நின்று இவர் கூப்பிடவும் கூப்பிடும் போது என் வண்ணமுத்து இருக்கக்கூடிய அழகுகளை கண்டா சோனமுத்து பாத்துக்கிட்டாரு. என் அழக கண்ட சோனமுத்து உள்ளத்தில நினைக்கா என்ன நினைக்கிறாள்? ஏ அப்பா எப்பேற்பட்ட அதிர்வ சூரனா இருக்கா. இருக்காரு முண்டக்கண்ணு முழி அழகு அதுக்கு ஏத்த கொண்ட கட்டு கொண்ட கட்டோடு இருக்காரு. வட்ட பொட்டு வடி வளகா இருக்காரு. இருக்காரு ஐயா. இவரை விடக்கூடாதுன்னு அவளுக்கு ஆசை அப்பமே வருது சோனமுத்துக்கு. வந்துடுது வந்துடுது ஐயா. இவரை ஆசைப்படாத மாதிரியே நாடகம் ஆடுதாரு. இவரை நாடகம் நடிக்காரு. ஏமா அம்மா ஆம்பளை இல்லாத வீட்டுல நான் ஒத்தையில நிக்க நிக்கம்மா. சீக்கிரம் அழுக விடுங்க போட்டோம். சாப்பாடு அழுக்க கூட நான் போட்டோம். இவன் முதல் நாள் சடங்கடிச்ச பட்டு புடவையே சோனமுத்தை எடுத்து அம்மா எங்க ஐயா வண்ணமுத்து கையில கொடுத்தாச்சு. கொடுத்தார். இவர் பொட்டனத்தை கட்டினாரு. காலையடி குச்சிலுக்கு வந்தாரு. எல்லா துணியும் துவைச்சாரு. இந்த சோனமுத்து பட்டு சேலையை துவைக்கல. துவைக்க முடியலையே. அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? அவருடைய அழக அந்த பட்டு புடவையில ஓவியமா வரைஞ்சிட்டார். அவர் உடல பூரா வரைஞ்சிட்டாரு. முகத்துல இருந்து தன்னுடைய முகத்தின் அழக பட்டு புடவையில வரைஞ்சி வரைஞ்சி மாரண மைய பட்டு சேலையில தடவிட்டாரு. மாரண மைய பட்ட உடனே அவருக்கு துவைச்சது மாதிரியே சலவை செஞ்சது மாதிரியே தேய்ப்பு பெட்டி வச்சு தேய்ச்சது மாதிரி அப்படியே அசங்காம பசங்காம பட்டு சேலையை கொண்டாந்து கொண்டு வந்து சோனமுத்துல கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் போயிட்டாரு. அந்த பட்டு சேலையை அன்னைக்கு எடுத்து உடுத்துதா சோனமுத்து. அப்படியே பட்டு சேலைய சோனமுத்து உடுத்தும் போது மதிமை எங்கி போனாலே சோனமுத்து பெண்கொடியா வாசகமுத்து மேல எல்லோ வாசகமுத்து அவ மதிமை எங்கி இருக்கா. அவ மதிமை எங்கி அப்பன் சோனமுத்து என்ன